Hi, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. In this video, I am going to teach you very interesting topic in English. Okay, simple ana super ana ஒரு டாபிக் தான் நான் சொல்லி தர போறேன். So அது என்ன டாபிக் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Okay. So everyone wants to speak English fluently, right? So எல்லாருமே வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும் அப்படின்னு நமக்கு வந்து ஆசைப்படுவோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் சின்ன கான்செப்ட் தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தட் கான்செப்ட் while you are speaking with someone in English. ஓகே, யார்கிட்டயாவது நீங்க இங்கிலீஷ்ல பேசும்போது யூ ஹாவ் டு அப்ளை தட் கான்செப்ட்ஸ். ஓகே, நீங்க கத்துக்கிட்ட கான்செப்டை அப்ளை பண்ணி பேசணும். இன்னொன்னு பயம் இல்லாம பேசணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பயம் போறது, அப்புறம் தயக்கம் போறது. சில பேர் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல மத்தவங்க பேசினா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், என்னால புரிஞ்சுக்க முடியுது, பட் ஐ ஆம் அன்ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால வந்து இங்கிலீஷ் பேச முடியல, வை அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். அதற்கான பதில், ஓகே, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்ற ஒரே பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில எல்லாமே அடங்கிரும். ஓகேவா? சோ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களால பேச முடியும். ரைட், today I'm going to teach you 2 words in English and then how to use it, where to use it அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லி தர போறேன். அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள். was and where. Okay, so now I'm going to teach you these 2 words in English. இந்த ரெண்டு வார்த்தைகளை பத்தி தான் சொல்லி கொடுக்க போறேன். So was, where, இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட குறிக்கக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. சோ இந்த ரெண்டு வார்த்தைகளுமே வந்து பாஸ்ட், முடிந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகே, சோ வாஸும் சரி வேரும் சரி. சோ வாஸ் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் ஆர் சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சோ வேர் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது எங்கெங்க பயன்படுத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வாஸ் அப்படிங்கிற அந்த ஆக்சிலரி வேர்ப், வாஸ்க்கு வந்து நிறைய பேர் இருக்கு. இதை வந்து பி வெர்ப்னு சொல்லுவாங்க, சப்போர்ட்டிங் வெர்ப்னு சொல்லுவாங்க, ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு பட்ட பேர் நிறைய இருக்கு. ஓகே, அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. பட் யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். இதை எப்படி பயன்படுத்தணும், இன் விச் சிச்சுவேஷன் யூ ஹாவ் டு யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த சூழ்நிலைகள்ல இந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ வாஸ் அப்படிங்கிறது நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட் கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ, ஹி, ஷி, இட். சோ ஐ அப்படின்னா நான், ஹீனா அவன், ஷீனா அவள், இட் அப்படின்னா அது. இதே மாதிரி ஒரு தனிப்பட்ட பெயர்களா இருக்கலாம். செந்தில், ராமு, சோமு, சீதா, இந்த மாதிரி பெயர்களா இருக்கலாம். சோ சிங்குலர் சப்ஜெக்டுக்கு நம்ம இந்த வாஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஓகே, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த இட் அப்படிங்கிற வார்த்தையை நான் எங்கதான் பயன்படுத்துறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். நான் சொல்லித்தரேன் பாருங்க. அதாவது மனிதர்களை தவிர, பர்சன், ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை தவிர மற்ற இடத்துக்கு நம்ம வந்து இட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ். ஓகே, ஒரு நாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன சொல்றது, ஒரு நாய் இருக்கிறது, ஒரு நாய் வந்து இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாக் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாகுக்கு பதிலா நீங்க வந்து இட் யூஸ் பண்ணலாம், இட் இஸ் ஹியர். இதே ஒரு பேனா, மார்க்கர் வந்து என்கிட்ட இருக்கு, மார்க்கர் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, திஸ் மார்க்கர் இஸ் ஹியர், இந்த மார்க்கர் இங்க இருக்கு. அதுக்கு வேலை இட் இஸ் ஹியர், இது இங்கே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ், அப்புறம் வந்து பொருட்கள், அப்புறம் வந்து வெதர், கிளைமேட். ஓகே, அதாவது இன்னைக்கு கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு, இந்த ஹாட்டா இருக்குன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். the weather is hot today. ஸோ ரொம்ப வந்து ஹாட்டா இருக்கு. அந்த வெதருக்கு பதிலா நம்ம ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே வந்து ப்ரொனவுன்ஸ். ஓகே, ஸோ இட் அப்படிங்கறத அங்க யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஹாட், ரொம்ப ஹாட்டா இருக்கு. உங்க கையில வந்து ஒரு கப் காஃபி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காஃபி வந்து சூடா இருந்தது அப்படிங்கறது எப்படி சொல்லணும்? the coffee was hot. இந்த காஃபி வந்து ரொம்ப ஹாட்டா இருந்தது. அந்த காஃபிக்கு பதிலா அந்த இட் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஹாட், இது ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, ஸோ மனிதர்களை தவிர மற்ற பொருட்கள், அதுவும் சிங்குலர்ல குறிக்கக்கூடிய பொருட்கள், ஒரு மேல சொல்லக்கூடிய பொருட்களுக்கு மட்டும்தான் நம்ம இட் அப்படிங்கக்கூடிய இந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அல்லது சப்ஜெக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட்.
ஸோ இந்த வேர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எந்த சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, we, they, you, again they. ஸோ we அப்படின்னா நாங்கள், they அப்படின்னா அவர்கள், you அப்படின்னா நீ அல்லது நீங்கள். இங்க ஒரு they எழுதியிருக்கேன். செந்தில் சார் ஏன் நீங்க இங்கேயும் தே எழுதிருக்கீங்க இங்கேயும் தே எழுதிருக்கீங்கன்னு இப்ப நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் நவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்கிற இந்த தே எதை குறிக்குது அப்படின்னா மனிதர்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை குறிக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் ஹியர், அவங்க இங்க இருக்காங்க. ஓகே, தே ஆர் அட் ஸ்கூல், அவங்க ஸ்கூல்ல இருக்காங்க. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை குறிக்கிறது. ஸோ அவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த தேக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவைகள் அப்படின்னு அர்த்தம். இட் அப்படிங்கிறது மனிதர்களை தவிர நான் மற்ற சிங்குலர் சப்ஜெக்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இந்த தே அப்படிங்கிறது ப்ளூரல் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புக் இருந்தா இட் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதே இது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தே ஆர் ஹியர், அவைகள் இங்கே இருக்கிறது. ஸோ அவர்கள் அவைகள் ரெண்டுக்குமே நம்ம தே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். இதே நீங்க இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஓகே, ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் கூட எப்படி இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெண்டு இடங்கள்ல நம்ம பயன்படுத்துவோம். ஒன்று பி வேர்ப்ஸ், அதுல இந்த வாஸ் வேர் வரும். ஸோ பி வேர்ப் அப்படின்னா நம்ம என்னவா இருக்கோம், நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றதுதான் பி வேர்ப். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வாஸ் வேர் அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஸோ இந்த ரெண்டுமே பாஸ்ட குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இப்போ நான் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நம்ம ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். ஓகே, ஹி வாஸ் அவன் இருந்தான். ஷி வாஸ் அது இருந்தது, அவள் கட் பண்ணிருதா. ஷி வாஸ் அவள் இருந்தாள். இட் வாஸ் அது இருந்தது. ஓகே, காட் இட்? ஐ வாஸ் நான் இருந்தேன், ஹி வாஸ் அவன் இருந்தான், ஷி வாஸ் அவள் இருந்தாள், இட் வாஸ் அது இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீட்டில் இருந்தேன், நான் வீட்டில் இருந்தேன், வீட்டில் இருந்தேன். ஆனா இப்ப நான் வீட்டில் இல்லை. ஓகே, வீட்டில் இருந்தேன் முடிஞ்சிருச்சு, பாஸ்ட். ஓகே, அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டில் அப்படிங்கிறதுக்கு ஹோம்க்கு முன்னாடி நம்ம அட்டுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும், இன் போடக்கூடாது. ஓகே, இன் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அட் ஹோம் தான் வரும். ஓகே, நான் வீட்டில் இருந்தேன், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். ஐ வாஸ் அட் ஹோம், நான் வீட்டில் இருந்தேன். நெக்ஸ்ட், அவன் வீட்டில் இருந்தான், அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் வீட்டில் இருந்தான். அவன் இருந்தான்னா ஹி வாஸ், அவன் வீட்டில் இருந்தான்னா ஹி வாஸ் அட் ஹோம், அவன் வீட்டில் இருந்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவள் வீட்டில் இருந்தாள், அவள் வீட்டில் இருந்தாள், அதை எப்படி சொல்லுவீங்க? குட். ஷி வாஸ் அட் ஹோம், அவள் வீட்டில் இருந்தாள். ஸோ வீட்டில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மாத்தலாம். ஓகே, வீடுங்கிறதுக்கு பதிலாக மேபி அவ ஸ்கூல்ல இருந்தாள். ஓகே, ஷி வாஸ் அட் ஸ்கூல், காலேஜ், ஓகே, பார்க், and then shop, whatever it is. Okay, next, அது வீட்டில் இருந்தது, அது வீட்டில் இருந்தது. ஏதோ ஒரு டாகோ கேட்டோ, ஓகே, நீங்க வளர்க்குற பெட் அப்படி கூட வச்சுக்கோங்க. அது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும், அதை எப்படி சொல்லுவீங்க? இட் வாஸ் அட் ஹோம், இட் வாஸ் அட் ஹோம், அது வீட்டில் இருந்தது. ஓகே, ஸோ இதுக்கு தான் நம்ம பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதே மாதிரி நான் ஒரு சில சென்டென்சஸ் சொல்லுவேன், நீங்க இப்போ கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வரணும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் சந்தோஷமா இருந்தேன், நான் சந்தோஷமா இருந்தேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் சந்தோஷமா இருந்தேன் எப்படி சொல்லலாம்? நான் சந்தோஷமாக இருந்தேன். ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே, ஐ வாஸ் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருந்தேன். ஓகே, நான் சந்தோஷமா இருந்தேன். நெக்ஸ்ட், நான் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அவன் கவலையா இருந்தான், இல்ல அவன் சோகமா இருந்தான், அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் கவலையாக இருந்தான், அதை எப்படி சொல்லலாம்? வெரி குட்.
he was sad. அவன் கவலையாக இருந்தான். எல்லாம் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. That's it. Is it easy? ஈஸியா இருக்கா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, இதே இது நம்ம நெகட்டிவ்ல சொல்ல போறோம். ஓகே, நெகட்டிவ் அப்படின்னா அப்படியே உல்டாவா. பாசிட்டிவ்னா என்ன சொல்றது, நான் சந்தோஷமா இருந்தேன். நெகட்டிவ்ல வந்து நான் சந்தோஷமா இல்ல. நேத்து நீ சந்தோஷமா இருந்தியா? நோ, நான் சந்தோஷமா இல்ல. பாஸ்ட்ல நீங்க எப்படி இல்லையோ நீங்க அதை சொல்லலாம். நெகட்டிவா சொல்றது நான் சந்தோஷமா இல்ல, நான் கவலையா இல்ல அப்படின்னு சொல்றது. அதுக்கு எப்படி சொல்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஐ இருக்கு, வாஸ் இருக்கு. ஐ வாஸ்னா நான் இருந்தேன், நான் சந்தோஷம், நான் இல்லை அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாஸ்க்கு பக்கத்துல ஒரு நாட் சேர்க்கணும். ஓகே, வாசன்ட். ஸோ வாஸ் நாட், இதை சுருக்கி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசன்ட். வாசன்ட். நேத்து நீ வீட்ல இருந்தியா? இல்ல, நான் நேத்து வீட்ல இல்ல. ஐ வாசன்ட் அட் ஹோம். நான் வீட்ல இல்ல. நேத்து நீ ஸ்கூல்ல இருந்தியா? நோ, I wasn't at school. இப்ப நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. அவன் நேத்து காலேஜ்ல இல்ல, அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் நேற்று காலேஜில் இல்லை அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? வெரி சிம்பிள், எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். அவன் நேத்து காலேஜ்ல இல்ல. சோ நெகட்டிவ்னா ஒண்ணுமே கிடையாது. வாஸ்க்கு பக்கத்துல ஒரு நாட். ஓகே, that's it. She wasn't. It wasn't. Okay, I wasn't, he wasn't, she wasn't, it wasn't. இது எப்படி வாசிக்கணும்னு பாத்துக்கோங்க. அவன் நேத்து காலேஜ்ல இல்ல, சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. He wasn't, அவன் இல்லை. எங்க? காலேஜ்ல. Yesterday. He wasn't at college yesterday. அவன் நேத்து காலேஜ்ல இல்ல. ஓகே, ஒன் மோர் கொஸ்டின். அவள் நேற்று சந்தோஷமாக இல்லை. அவள் நேற்று சந்தோஷமாக இல்லை, அதை எப்படி சொல்வீங்க? அவள் நேற்று சந்தோஷமாக இல்லை. வெரி குட். She wasn't, அவள் இல்லை. She wasn't. Okay, she wasn't happy yesterday. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இங்கிலீஷை கத்துக்கணும். ஒரு சின்ன கான்செப்ட், அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே வரணும். ஓகே, ரைட். இப்போ நான் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் நான் எழுதி போடுவேன், அதுக்கு நெகட்டிவா இப்போ நீங்க சொல்லணும். ஓகே, இப்போ வந்து நீங்க ஒரு கேக் சாப்பிட்றீங்க, ரைட்? கேக் வந்து ரொம்ப சுவையா இருந்தது. ஒரு கேக் வந்து ரொம்ப சுவையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேக் அப்படிங்கிறதுக்கு நம்ம இட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேக் அப்படிங்கிறது ஒரு உயிரற்ற பொருள், அது ஒரு திங் இல்லையா? சோ அதனால இட் யூஸ் பண்ணிக்கலாம். இட் வாஸ் டெலிஷியஸ். இட் வாஸ் டெலிஷியஸ், அது ரொம்ப சுவையா இருந்தது. அல்லது கேக் எதனால எடுத்துக்கோங்க. ஓகே, இட் வாஸ் டெலிஷியஸ். சோ இதை அப்படியே நெகட்டிவா சொல்லுங்க பார்க்கலாம். கேக் நல்லாவே இல்லை, சுவையா இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? வாஸ்க்கு பக்கத்துல நாட் சேர்க்கிறீங்க. ஓகே, it wasn't delicious. It wasn't delicious. அது சுவையாக இல்லை. இதே இது அது சுவையா இருந்துச்சா கேள்வி கேக்குறீங்க. ஏய், நீ கேக் சாப்பிட்டீல, அந்த கேக்கு டெலிஷியஸா இருந்துச்சா, சுவையா இருந்ததா அப்படின்னு கேக்குறீங்க. டெலிஷியஸ் அப்படின்னா சுவையா, டேஸ்டியா இருக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து செம்மையா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதான் டெலிஷியஸ். ஓகே, எப்படி வாசிக்கணும்? டெலிஷியஸ், ரைட்? இப்ப கேள்வி கேக்குறீங்க, அதை எப்படி கேட்கலாம்? அது சுவையா இருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? ஒன்னும் தேவையில்ல, இந்த வாஸ் தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறணும், அவ்வளவுதான். Was it delicious? Was it delicious? அது சுவையா இருந்ததா? But at the end you have to put the question mark. Okay, yes, it was delicious. சூப்பரா இருந்தது. No, it wasn't delicious. கேக் வந்து சுவையா இல்ல. Got it? So அந்த வாஸோட நெகட்டிவ் ஃபார்ம் வந்து wasn't. கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த வாஸ் மட்டும் முன்னாடி வந்துடும், அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ இதே மாதிரி நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு and then I'm going to explain where, right? ஸோ இப்போ வந்து நம்ம பி வெர்ப்ல வந்து இந்த வாஸ் பயன்படுத்தலாம்னு சொன்னேன். ஸோ இன்னொரு இடத்துலயும் நம்ம பயன்படுத்தலாம். அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சஸ். பி வெர்ப் அண்ட் டென்ஸ்.
பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் நம்ம வந்து பொதுவா பாஸ்ட்ல வரக்கூடிய டென்ஸ், பட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம வந்து பயன்படுத்தலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முடிந்த காலத்தில், அதாவது நேத்தோ இல்ல முந்தானேத்தோ எப்போ வந்து பாஸ்ட்ல ஒரு விஷயத்த நீங்க தொடர்ச்சியா பண்ணியிருந்தீங்கன்னா அதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு வந்து நீங்க இந்த வாஸ் அப்படிங்கறத பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேத்து ஒரு விஷயம் நீங்க கண்டினியூஸா பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், நான் விளையாடி கொண்டு இருந்தேன், முடிஞ்சிருச்சு. பட் நேத்தோ இல்ல ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியோ நீங்க விளையாடிட்டு இருந்தீங்க, நான் விளையாடி கொண்டு இருந்தேன். ஒரு கண்டினியூஸான ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல நடந்திருக்கு. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வாஸ், கமெண்ட்ல சொல்லுங்க, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுதான். ஐ வாஸ் பிளேயிங், ஐ வாஸ் பிளேயிங், நான் விளையாடி கொண்டு இருந்தேன். எதுக்காக ஐஎன்ஜி போட்டிருக்கோம்? ஸோ ஐ வாஸ், அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டில் இருந்தேன், நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வர்றப்போ அதெல்லாம் வந்து பி வெர்ப்ல தான் நம்ம அப்படி சொல்லுவோம். டென்சஸ்ல வந்து வெர்ப். ஓகே, பிளே அப்படிங்கிறது ஒரு வெர்ப். ஒரு வெர்ப் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஐஎன்ஜி வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் உறங்கி கொண்டிருந்தான், அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான், முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப எந்திரிச்சிட்டான், அவன் தூங்கி கொண்டு இருந்தான். அதை எப்படி சொல்லுவீங்க? He was sleeping. Okay, he was sleeping. Next, அவள், அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள், அவள் சமைத்துக் கொண்டு இருந்தாள். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. She was cooking. Okay, that's it. It அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள், இப்ப நாய் வந்து குறைத்து கொண்டிருந்தது, it was barking. ஓகே, ரைட். இப்போ தெரிஞ்சிட்டீங்களா? அப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து டென்சஸ்ல. ஓகே, வெர்ப் வந்துச்சுன்னா அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். எப்போ? வாஸ் வரும்போது. இது எந்த டென்ஸ்ல வரும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். ஓகே, இப்போ இதையே வந்து நம்ம நெகட்டிவா மாத்தலாம். நீ நேத்து விளையாடிட்டு இருந்தியா? இல்ல, நான் நேத்து விளையாடிட்டு இல்ல. அதை எப்படி சொல்லலாம்? I wasn't playing. நான் விளையாடி கொண்டு இருந்ததில்லை. He was sleeping. அவன் தூங்கிட்டு இருந்தான். அவன் தூங்கிட்டு இருந்தானான்னு கேக்குறாங்க. இல்ல, அவன் தூங்கிட்டு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. He wasn't sleeping. She was cooking அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அதை நெகட்டிவா மாத்துறதுக்கு எப்படி மாத்தலாம்? ரொம்ப சிம்பிள். She wasn't cooking. அவள் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை. இதெல்லாமே பாஸ்ட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சென்டென்சஸ். இதை வச்சு கேள்வியும் கேட்கலாம். ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். கேள்வி கேட்குறீங்க, ரொம்ப சிம்பிள். அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. நான் விளையாடிட்டு இருந்தேனா? நான் விளையாடி கொண்டிருந்தேனா? யாராவது உங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, நீ நேற்று விளையாடிட்டு இருந்தீல, நான் விளையாடிட்டு இருந்தேனா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிள். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இது இப்போ நாட் அப்படி கட் பண்ணிருங்க. ஓகே, இந்த போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இந்த வாஸ், இதை தூக்கி அப்படியே இந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா அதான் கேள்வி. Was I playing? நான் விளையாடிட்டு இருந்தேனா? Was I playing? நான் விளையாடிட்டு இருந்தேனா? ஓகே, he was sleeping. அவன் தூங்கி கொண்டிருந்தான். அவன் தூங்கிட்டு இருந்தானா? கேள்வி கேட்கணும். ஓகே, was he sleeping? அவன் தூங்கிட்டு இருந்தானா? She was cooking. அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். அவள் சமைத்துக் கொண்டிருந்தாளா? Was she cooking? ஓகே, சோ இட்டுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். மழை பெய்து கொண்டிருந்தது. It was raining. ஓகே, மழை பெய்து கொண்டிருந்தது அப்படின்னா it was raining. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இதே இது கேள்வியா கேட்கணும். மழை பெஞ்சிட்டு இருந்ததா? மழை பெய்து கொண்டு இருந்ததா? Was it raining? Was it raining? மழை பெய்து கொண்டிருந்ததா? அதுக்கு பதில் சொல்றீங்க, yes, it was raining. ஆமா, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. No, it wasn't raining. மழை பெய்து கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவ்லயே சொல்லலாம். இவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கா? சோ இதுக்கு பதிலா நீங்க நிறைய வெர்ப் இருக்கு இங்கிலீஷ்ல. பாடுறது, ஆடுறது, இந்த மாதிரி நிறைய வெர்ப் இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். சிம்பிளா இருக்கா? ஓகே, சோ இப்போ நான் கடைசியா இந்த வாஸ் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். அதை எப்படி சொல்லுவீங்க?
Very good. I was eating. Good. So next I'm going to teach you these words in English. Okay. And then I'm going to teach you the word where. இதை வந்து நம்ம இந்த வார்த்தைகளோட எங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். First, you should know how to pronounce this word correctly. Okay. இதை எப்படி வந்து கரெக்டா உச்சரிக்கிறது வாசிக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். Okay. Look at me. So எப்படி வாசிக்கிறேன்னு பாருங்க. Where. Where. இது எப்படி வாசிக்க கூடாது அப்படின்னு சொல்றேன். Where அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. Where கிடையாது. அது வந்து WHERE. இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா where. Where. அவ்வளவுதான். Where. ஓகே. சோ இந்த வார்த்தையை வந்து ப்ளூரல் கூட பயன்படுத்தலாம். we அப்படின்னா இங்கிலீஷ்ல நாங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே. we were. நாங்கள் இருந்தோம். நாங்க இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க சந்தோஷமா இருந்தோம். we were happy. நாங்க சந்தோஷமா இருந்தோம். we were happy. Okay. Next, they were. அவங்க கவலையா இருந்தாங்க. they were sad. அவங்க கவலையா இருந்தாங்க. they were sad. அவர்கள் கவலையாக இருந்தார்கள். you. you அப்படிங்கிறதுக்கு நீ அப்படின்னு சொல்லலாம், இல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு அர்த்தம் இருக்கு. சிங்குலர், ப்ளூரல் ரெண்டுக்குமே you தான். ஓகேவா? so you were. ஓகே. நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. you were happy. you were happy. நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. நீங்க ஸ்கூல்ல இருந்தீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் பள்ளியில் இருந்தீர்கள். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். you were at school. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹோம், ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முன்னாடி நீங்க at யூஸ் பண்ணலாம். ஓகே. லாஸ்ட் இந்த they. இதுக்கு நான் என்ன மீனிங் சொன்னேன்? பர்சன், ஆட்களை குறிக்கும் போதும் ப்ளூரல்ல வரும்போது they யூஸ் பண்ணுவோம். இந்த they வந்து அதாவது உயிரற்ற, ஐ மீன் அனிமல்ஸ், அப்புறம் வந்து திங், ஓகே, பொருட்கள் அதெல்லாம் குறிக்கும் போதும் நீங்க they யூஸ் பண்ணலாம். ஓகே. so they were. they were. so இப்போ நிறைய கேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கேட்ஸ் இருக்கு. அந்த கேட்ஸ் எல்லாமே இங்க இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு the cats were here அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேட்ஸுக்கு பதிலாக இதுவும் சொல்லலாம். they were here. அவைகள் இங்கே இருந்தன. தமிழ்ல அவைகள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அதுதான். ஓகே. they were here. அவைகள் இங்கே இருந்தன. சேர்ஸ் எல்லாம் எங்க? சேர்ஸ் எல்லாம் இங்கதான் இருந்தது. they were here. அவைகள் இங்கதான் இருந்தது. so chairs, cats, எந்த அனிமல்ஸ் பரவாயில்ல, டாக்ஸ், ப்ளூரல் நவுன்ஸ்க்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஓகே. so you have to remember it. ஓகே. so இப்போ வந்து I'm going to ask you few questions. நீங்க வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வரணும். ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நாங்க வீட்ல இருந்தோம். நாங்க வீட்ல இருந்தோம். அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி குட். we were at home. ஓகே. ரைட். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை அப்படி நெகட்டிவா மாத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப சிம்பிள். நெகட்டிவா எப்படி சொல்லுவீங்க? நாங்க வீட்ல இல்ல. நேத்து நீங்க வீட்ல இருந்தீங்களா? நாங்க வீட்ல இல்ல. நேத்து நாங்க வீட்ல இல்லன்னு சொல்லுவோம்ல. பாஸ்ட்ல நெகட்டிவ். அது எப்படி சொல்றது? ரொம்ப சிம்பிள். இந்த வேர் கூட ஒரு நாட் சேர்க்கணும். அவ்வளவுதான். இது எப்படி வாசிக்கணும்னு சொல்றேன். weren't. weren't. இது எப்படி வாசிக்கணும்? weren't. weren't. so weren't அப்படிங்கிறது were not அதோட சுருக்கமான வடிவம். ஓகே. weren't. இது wasn't. இங்க நாட் சேர்த்தீங்கன்னா weren't. நாங்க வீட்ல இல்ல. அதை எப்படி சொல்லுவீங்க? we weren't at home. நாங்க வீட்ல இல்ல. ஓகே. we weren't. they weren't. you weren't. they weren't. ஓகே. வெரி சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அவங்க கவலையா இல்ல. அவங்க கவலையாக இல்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி குட். they weren't sad. they weren't sad. அவர்கள் கவலையாக இல்லை. ஓகே. தெரிஞ்சிட்டீங்களா? தட்ஸ் இட். ஸோ இன்னொரு கொஸ்டின், நீ நேத்து டயர்டா இல்ல. நீ நேத்து டயர்டா இல்ல. அதை எப்படி சொல்லுவீங்க? நீ நேற்று டயர்டா இல்ல. வெரி குட். you weren't tired yesterday.
Got it? ஈஸியா இருக்கா? ஓகே. சோ இதே இது கேள்வி எப்படி கேட்கறதுன்னு பார்க்கலாமா? இதுலயும் கேள்வி கேட்கலாம். நீங்க வீட்ல இருந்தீங்க அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? இப்ப இந்த சப்ஜெக்ட மாத்திடுவோம். ஓகே, நீங்க வீட்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? You were at home. நீங்க வீட்ல இல்ல, you weren't at home. நீங்க வீட்ல இருந்தீங்களா? நீங்க வீட்ல இருந்தீங்களா? கேள்வி கேட்கறதுக்கு இந்த were அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி வந்துரும். Were you at home? Were you at home yesterday? நீங்க நேத்து வீட்ல இருந்தீங்களா? திங்கட்கிழமை நீங்க வீட்ல இருந்தீங்களா? Were you at home on Monday? திங்கட்கிழமை நீங்க வீட்ல இருந்தீங்களா? That's it. புரிஞ்சிட்டீங்களா? கேள்வி கேட்கும் போது அந்த were அப்படிங்கிற வார்த்தை இங்க வந்துரும். Okay, now I'm going to ask you few questions. Okay, right. அவங்க ஹாப்பியா இருந்தாங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். They were happy. அவங்க ஹாப்பியா இல்ல, அவங்க சந்தோஷமா இல்ல, அதை எப்படி சொல்வீங்க? They weren't happy. அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா? கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி வந்துரும். Were they happy? So இந்த கேள்வியை நீங்க வந்து சொல்லும் போது your intonation is very important. Intonation அப்படின்னா என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய விதம், டோன். Were they happy? அந்த கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும் நம்ம டோன் வந்து. Were they happy? அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா? That's it. Okay. So இது தவிர நம்ம டென்சஸ்லயும், டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் நம்ம வந்து இந்த வேர் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள், அது கஷ்டமே கிடையாது. அது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாட் நம்ம அடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாங்க விளையாடிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் விளையாடி கொண்டு இருந்தோம். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ விளையாடுறதுங்கிறது ஒரு வெர்ப், ஆக்ஷன் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? We were playing. நாங்க விளையாடிக்கிட்டு இருந்தோம். Got it? Next, அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். அவங்க எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதை எப்படி சொல்வீங்க? They were writing. Okay. Okay, நீங்க படிச்சிட்டு இருந்தீங்க, நீங்க படிச்சிட்டு இருந்தீங்க. You were studying. That's it. ஓகே, இந்த மாதிரி வந்து டென்சஸ்ல பயன்படுத்தும். இதுக்கு என்ன மீனிங்? We were playing. நாங்க விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஓகே, ஒரு செயலை வந்து பாஸ்ட்ல கண்டினியூஸா பண்ணா அது பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ளூரல்ல வந்து நம்ம வேர் யூஸ் பண்றோம். இதே இது நெகட்டிவ்ல சொல்லலாமா? நீங்க விளையாடிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க விளையாடிட்டு இல்ல, நாங்க விளையாடி கொண்டிருந்தது இல்லை அப்படின்னு சொல்றீங்க பாஸ்ட்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? We weren't playing. They were writing. அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள், அவர்கள் எழுதி கொண்டிருக்கவில்லை. They weren't writing. You were studying. நீங்கள் படித்துக் கொண்டிருந்தீர்கள், நீங்கள் படித்துக் கொண்டிருக்கவில்லை. You weren't studying. Weren't. இதே இது கேள்வியும் கேட்கலாம். அது ரொம்ப சிம்பிள், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நாங்க விளையாடிட்டு இருந்தோமா? இப்ப யாராவது உங்களை பார்த்து கேட்கறாங்க, நீங்க விளையாடிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க நாங்க விளையாடிட்டு இருந்தோமா அப்படின்னு கேக்குறீங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுற வேண்டியதான். Were we playing? Were we playing? நாங்க விளையாடிட்டு இருந்தோமா? They were writing. அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். அவங்க எழுதிட்டு இருந்தாங்களா? Were they writing? Okay. You were studying. நீங்கள் படித்துக் கொண்டிருந்தீர்கள், நீங்க படிச்சிட்டு இருந்தீங்களா? Were you studying? Question mark is very important. That's it. அவ்வளவுதான். So was, were பத்தி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? Is it easy? ஈஸியா இருந்ததா? Do you understand this concept? புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து மொத்தமே 3 questions தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் விச் இஸ் கரெக்ட், இந்த 3ல வந்து எது கரெக்ட் நீங்க கண்டுபிடிக்கணும்.
அடுத்து இந்த பிளாங்க்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பிளாங்க்ல என்ன வரும் அப்படிங்கறத நீங்க ரீட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு மொத்தமே வந்து நான் 10 செகண்ட்ஸ் தான் டைம் கொடுக்க போறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ரைட்? உங்களோட மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். Let me tell you the answer. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, which is correct? எது கரெக்ட் இதுல? he were happy. he வந்திருக்கு, இது சிங்குலர். ஸோ வேர் அப்படிங்கிற வார்த்தை இங்க வராது. ஸோ இது கிடையாது. ஸோ he was happy. ஸோ he வந்திருக்கு, அது சிங்குலர். ஸோ was வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். தேர்ட் வராது. I were happy. ஐங்கிறது சிங்குலர். ஸோ வேர் அப்படிங்கிறது வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட், he blank cleaning the room. அவன் ரூமை கிளீன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ he அப்படிங்கிறது சிங்குலர், அதனால வேர் வராது, வேரண்ட் வராது. வேரண்ட் அப்படிங்கிறது நெகட்டிவ், ஸோ அதுவும் வராது. வாஸ் தான் வரும். he was cleaning the room. தேர்ட் ஒன், blank you at the park yesterday. நேத்து நீங்க பார்க்ல இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ரைட். ஸோ இங்க என்ன வரும்? ஸோ you வந்திருக்கு, அப்ப என்னதான் வரும்? வேர். ரைட்? ஸோ வேர் இஸ் த கரெக்ட் ஒன். வாஸும் வராது, வாசன்ட்டும் வராது. சூப்பர், எல்லாருமே சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? உங்களோட ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணி பேசி பாருங்க, இங்கிலீஷ் சூப்பரா பேசிடலாம். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், சிம்பிளான ஹோம்ஒர்க். தே பிளாங்க் வாட்சிங் டிவி. அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த 3 ஆப்ஷன்ல எது கரெக்ட்? உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கூடிய உங்களோட கருத்துக்கள், ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.